கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஜீவ ஒளி அப்படின்னு சொல்லி ஒளியை கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார். அப்போ இவர் சொல்லி இருக்கிற ஒளி என்ன அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையில் இவர் என்ன சொல்கிறார்? ஜீவ வெளிச்சம் அப்படின்னா அது இந்த உலகத்திற்கு உண்டானது அல்ல. ஜீவ வெளிச்சம் என்பது ஆன்மா பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி. அதைத்தான் சொல்கிறார். நம்முடைய ஆத்மா இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை நமக்கு உண்டு. அது நல்ல வெளிச்சமான ஒரு வாழ்க்கை, பிரகாசமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஒளியுள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கையைத்தான் இவர் சொல்கிறார் ஜீவ ஒளி அப்படின்னு. அப்போ இங்கே சொல்கிறாரு, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இவர் என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேங்கிற. இந்த உலகத்துக்கு ஒளினா, இந்த உலகத்தில் நாம் தீமையான காரியங்களை குறித்து ஒரு விழிப்புணர்வு, பாவத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு, அக்கிரமங்களை குறித்து ஒரு விழிப்புணர்வு, மனித நேயத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா தான் தோன்றித்தனமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன், அவனுக்கு பிசாசானவன் அவங்கள இருளிலே வழி நடத்திட்டு இருப்பான். இருள்னா இருட்டுக்குள்ளே இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை இருள் அடைஞ்சு போய் இருக்கும். அந்த வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, ஒரு நன்மையான காரியங்கள் இருக்காது, நல்லதை பேச மாட்டாங்க. அவருடைய பேச்சு எல்லாமே சூழ்ச்சியும் சூன்யமுமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை. ஏன்னா பிசாசானவன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக வழி நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தம் இந்த பூமிக்கு வந்து நமக்கு நல்வழிப்படுத்துகிற, அதாவது இருளாய் இருந்து போயிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் விழிப்புணர்வாகிய வெளிச்சத்தை கொடுக்குறார். இப்படி தான் இருக்கணும். அதாவது பாவம் அப்படின்னா என்ன, நாம் விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது. இந்த விபச்சாரம் பண்ணினீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் அழிஞ்சு போயிடுவீங்க, வேசித்தனம் பண்ணுனா அழிஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இயல்பாகவே நாம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய செயலில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நமக்கு காண்பித்து அதன்படி நம்மை நடக்க செய்வது தான் விழிப்புணர்வு. நம்ம இவ்வளோ நாள் தவறான வழியில் போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை தவறானது, நம்ம பேசின பேச்சு தவறானது, அப்போ இனிமேல் அது போன்ற காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, அந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது, அந்த மாதிரி பாதையில் நம்ம பயணிக்கக்கூடாது என்று நம்மை மாற்றிக்கொள்வதற்கான உணர்வுகளை தருவது தான் அந்த விழிப்புணர்வு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கண்மூடித்தனமாக இருந்தோம். கண்ணை மூடிட்டா இருட்டாக இருக்குது இல்லைங்களா? கண்ணை மூடிட்டா இருட்டாக இருக்கும். விழிப்புணர்வு விழித்தா கண்ணை முழிச்சிட்டோம்னா வெளிச்சமாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்மை கண் விழிக்க செய்கிற கர்த்தர், ஒரு விழிப்பான உணர்வை தருகிற கர்த்தர், அதுதான் ஒளிங்கிறார். நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், உங்களை எல்லாம் கண் முழிக்க சொல்லி வெளிச்சத்தின் பாதையில் எது நல்லது எது நல்லா பாருங்கள், உத்து பாருங்கள், கண்ணோக்கி பாருங்கள், எதுவெல்லாம் தவறாக தெரியுதோ அதையெல்லாம் விட்டு விலகி வந்துருங்க என்று நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறவர் இயேசு. அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். அதனால தான் நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையிலும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இயல்பாக அவன் செய்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை குறித்து உணர்த்தி அவனுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு ஒளியாக இருக்கிறேங்கிற. இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய வார்த்தைகளாக போதனைகளாக இருக்குது. அதனால தான் இங்கே சொல்கிறார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் அப்படின்னா அவருடைய வார்த்தையை கேட்குறவன்,
அவர் காண்பித்து கொடுத்திருக்கிற அந்த விழிப்புணர்வுக்கு வந்ததற்கு பிறகு நாம் இந்த மாதிரி தான் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறவன், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின்படி நடக்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதாக அர்த்தம். அப்போ என் வார்த்தையின்படி நடக்கிறவங்க யாரோ அவங்க மறுபடியும் கண்மூடித்தனமான இருளான வாழ்க்கையில் நடக்காமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்போம். அப்படி இந்த உலகத்தில் கண்மூடித்தனமாக விழிப்புணர்வோடு கண்மூடித்தனமாக வாழாமல் விழிப்புணர்வோடு வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிற அவங்க வாழ்க்கை அவங்க அழிவே கிடையாது. ஜீவ ஒளி, நித்திய ஒளி, இந்த உலகத்தில் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அவன் அடைந்திருப்பான் அப்படிங்கிறார். அன்பானவர்களே, நாமும் கூட கண்மூடித்தனமான வாழ்க்கை. ஏண்டா பணம் உன்னை கண்ணை மறைச்சிருச்சா, கொழுப்பு உன்னை கண்ணை மறைச்சிருச்சா, மேட்டிமை உன்னோட கண்ணை மறைச்சிருச்சா, ஆணவம் உன்னுடைய கண்ணை மறைச்சிருச்சா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ எதுவெல்லாம் நம்ம இருட்டுக்குள்ளே இருக்க வைக்குதுன்னு பாருங்கள். கண்ணை மறைக்குதுனாக்கா கண்மூடித்தனமாக நம்ம ஒரு காரியத்தை செய்யாது. அப்போ அதை ஒரு பட்டியல் இடுறாங்க நம்ம வயசில் பெரியவங்க, இதெல்லாம் உன்னை கண்ணை மூடிச்சா, ஏன் உனக்கு பார்த்தா கண்ணு தெரியலையா அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அப்போ இது போன்ற கண்மூடித்தனமான இருட்டுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையை மாற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம வாழ்கிற போது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற போது இந்த உலகத்தில் ஜீவ ஒளி, நித்திய ஒளி, பிரகாசமான வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அன்பானவர்களே, இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்த வார்த்தைகளை நாம் உள்வாங்குகிற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்ணை முழிச்சுக்குவோம். விழிப்புணர்வு நமக்குள்ளே வரும். இந்த விழிப்புணர்வு வந்தாலே நம் வெளிச்சத்தின் பாதையில் நடக்க ஆரம்பிப்போம். அப்போ ஜீவ ஒளி, நித்திய ஒளி நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அனுதினமும் நாங்கள் ஒரு வார்த்தையை குறித்து தியானிக்கிறோம். அப்படியாக இன்றைக்கும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஜீவ ஒளியை அடைந்து கொள்வதற்கான வழியை கர்த்தர் நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை எப்பொழுதும் பின்பற்றுகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் பின்பற்றி நாங்கள் நடக்கிறவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜீவ ஒளியை அடைந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய சத்தியமும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.